படம் நல்லா இருக்குண்ணா, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். மன்சூர் அலிகான் சார் வந்து நல்லா காமெடியாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. டபுள் ஆக்ஷன். ஆமாம், கருப்பு பல்சர். அது வந்து விபத்து தான். ஜல்லிக்கட்டில் இது நடக்குது, காலையை அடக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோவை வந்து அடித்து இது பண்ணிடுறாங்க. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காருண்ணா, நல்லா தரமாக பண்ணியிருக்கு, சிறப்பாகவும் இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். காமெடியாகவும் இருக்குது, நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. படம் போகிறதே தெரியும். காமெடியாக போயிட்டுருக்குண்ணா. காமெடி தான் ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, பார்த்துட்டு பார்க்கலாம். ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி நல்லாவே இருக்குண்ணா. காமெடி நல்லாவே இருக்குது. சாங்ஸ் சூப்பராக இருக்குண்ணா. ஜல்லிக்கட்டி சாங்ஸு நல்லா இருக்கும், நல்லா போயிட்டுருக்கு. குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். குடும்பத்தோடு வந்து நல்லா பண்ண டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரை சொல்லவா வேணும். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, ஜல்லிக்கட்டு வச்சு எல்லாமே நார்மலாக சூப்பராக இருக்கு. போரே அடிக்கலை. இல்லை, பரவாயில்ல, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே காமெடியாக ஆரம்பித்து திடீர்னு பார்த்தா மதுரை பொசிஷன் வந்தோடனே செம்மையாக இருந்தது. இந்த லப்பர் பந்தில் கெத்து பார்க்குற மாதிரியே இந்த கருப்பன் கேரக்டர் வந்தோடனே வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டார். அதே மாதிரி படம் வந்து சரியான ஒரு மெசேஜ் இருக்குது. அது என்ன மெசேஜ்னால் நீங்கள் படம் பார்த்தா புரியும். அந்த மெசேஜ் நான் சொல்ல விரும்பல. ஆனால் பல்சர் வச்சு இப்போ பொல்லாதவன் படம் பார்த்தோம்ல, அது மாதிரி இந்த படம் பார்க்கும்போது பல்சர் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோஸ்ட் ஸ்டோரி இருக்குது. கமர்ஷியலாக படம் நல்லா இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி கமர்ஷியலாக படம் வரமாட்டேங்குது. எப்போவுமே சீரியஸான கண்டென்ட்டாக வருது. கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஜாலியாக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். செம்ம படம். ஆனால் அதான் ப்ரோ, அதுதான் நான் அந்த ட்விஸ்ட்டு சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அந்த பல்சர் எப்படி வருதுன்றதுக்கு ஜல்லிக்கட்டு ஒரு காரணமாக இருக்குது. சாதாரண விஷயந்தான். ஆனால் இப்போ ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போட்டிலாம் நடக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் கிடைக்குமான்னு. அந்த கிஃப்ட்டு தான் அந்த பல்சரு. அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சுவாரஸ்யம் குறையும். அதனால தான் நான் பண்ணல. ஆனால் அதில் ஒரு கதை இருக்குது. நீங்கள் போய் படம் பாருங்கள். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன்னா மன்சூர் சார் வந்து அவர் எது பண்ணாலுமே நல்லா காமெடியாக பண்ணுற ஒரு ஆள். திடீர்னு வர படத்தில் வந்து ஒரு நல்ல காமெடி ட்ராக் ஒன்று கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணி சிரிக்க வச்சுட்டு போயிடுறாரு. ஏன் யூடியூப்பில் பேசினாலே அவர் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி படத்துலேயும் ரசிக்கிற மாதிரியே பண்ணிட்டாரு. படம் போரில் அடிக்கல ப்ரோ. ஜாலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு கண்டென்ட் வச்சு நல்லா ஜாலியாக போக வச்சிட்டாங்க. படம் வந்து இப்போது தெரியல, அது டீம் தான் தெரியும் நம்மளுக்கு அது பொங்கலுக்கு வரணுமான்னு. ஆனால் பொங்கலுக்கு வந்ததுன்னா நல்ல ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும். அதுவும் வந்து நம்மளோட பாரம்பரியமான விளையாட்டை பற்றி பேசும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அந்த விஷயம் பொங்கலுக்கு வரலன்றது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்தது வந்து நல்ல விஷயம் தான். இப்போ லப்பர் பந்துக்கு அப்புறமா தினேஷ் நடித்த படம் இது, இந்த படம் தான். ஸோ படமாக பார்க்கும்போது அந்த ஒரு கெத்தோட ஃபீல் திரும்பி வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃபீல் மிஸ் ஆகுது. சூப்பராக இருக்குது. குடும்பத்தோடு வந்து படத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. போரே அடிக்கலை. எந்த இது வந்து போரே அடிக்கலை. அடுத்ததுன்னா ஒரு பல்சர். இந்த பல்சர் வச்சு படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கருப்பு பல்சரும் அண்ட் டைட்டில் தான் கருப்பு பல்சர். இந்த கருப்புன்றது வந்து எப்போ காட்டுறாருன்னா இடைவெளிக்கு அதுக்கப்புறம் அந்த கருப்பு வந்து ஜாயின் பண்ணுறாரு. கருப்பு பல்சர் ஜல்லிக்கட்டு அதுங்க அது கனெக்ஷன் இடைவெளிக்கு அப்புறம் தான் வருது. நல்லா இருக்குது. படம் பார்க்க என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாம் குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லாமே கலந்துருக்கு. வீரம் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. இதெல்லாம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. படம் பார்க்கறதுக்கு போர் அடிக்காமல் போகுது. குடும்பத்தோடு குழந்தை குட்டிங்களோட வந்து படம் பார்க்கலாம். ஆமாம், மன்சூர் அலிகான் நல்லா பண்ணியிருக்காரு. அட்டகத்தி தினேஷும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதோட டைரக்ஷன் வந்து முரளிகிருஷ்ணன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு டைரக்ஷன். ஹீரோயின் சும்மா வந்து போகிறேன். ஆனால் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. அவங்க கொடுத்த கதாபாத்திரம் டைரக்டர் என்ன கொடுத்தாரோ அதை நடிச்சிருக்காங்க. நல்லா போரே அடிக்கலைங்க. நல்லா போயிட்டுருக்கு படம். ஆமாம், என்னங்க சாங் நல்லா இருக்குது. ஒரு 2 பாட்டு இந்த ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிற சாங் இருக்குது. அந்த சாங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தால் நல்லா ஓடி இருக்கும். அது ஏன் டிலே ஆனுன்னு தெரியல, நமக்கு தெரியல. ஆனால் பொங்கலுக்கு வந்திருந்தால் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கும். ஆமாம், மக்கள் வந்து நிறைய பார்த்துருப்பாங்க, நல்லா பார்த்துருப்பாங்க. நல்லா ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு இந்த படம். வந்தேன் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து 1000 கோடி பணத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்,
அரசியலுக்கு வந்துட்டாரு, அந்த 1000 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருப்பார்ல, அந்த அரசியல் பணத்தை செலவு பண்ணுறாரா? என்னடா இவன் முட்டாள் பையன் மாதிரி அரசியல் பேசிட்டு இருக்கா அப்படின்னு. இன்னைக்கு காலகட்டம் அப்படி தானே போயிட்டு இருக்கு. ஊடகக்காரங்க கூட இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து மன்சூரிக்கான கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? சார், ஜனநாயகன் படத்தை பற்றி அவர் பேச மாட்டிருக்காரு, அவர் அரசியல் போயிட்டாரு, அவருக்கு இது வந்தால் என்ன வரலன்னா என்ன, அப்படி தானே இருக்கு. ஸோ என்னென்ன அரசியல் பேச வேண்டிய இடத்துல படத்தை பற்றி பேசுனாங்க, படத்தை பற்றி பேச வேண்டிய இடத்துல அரசியலை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் வந்து நம்ம ரப்பர் பந்துக்கு அப்புறம் ரிலீஸ் வந்து இந்த படம். ஸோ இந்த படம் ஓவராலாக நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. அவரோட நடிப்பு நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் எடிட்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, சக நடிகர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மன்சூர் அலிகானா இருக்கட்டும், அந்த இவர்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லப்பர் பந்து ஒரு பயங்கரமான மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிச்சு. வில்லேஜ் சப்ஜெக்ட் அதுக்கு ப்ரொமோஷன் நல்லா பண்ணாங்கல்ல. இது கொஞ்சம் ப்ரொமோஷன் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. அதனால ஆடியன்ஸ்க்கு வந்து வெளியே கொண்டு போய் சேர்றது வந்து யார் மூலியமாக சேரும், உங்கள் மூலியமாக தான் கொண்டு போய் சேரும். அதை வந்து நல்ல விஷயங்களா பண்ணாங்கன்னு சொல்கிறோம். அதான் லேகே இந்த படத்தில் லேக்லாம் ரொம்ப சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப்ல தான் நான் கதை ஸ்டார்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. கருப்பு பஸ்ஸர் ஏன் வச்சு படத்தில் வந்து கருப்பு கலரில் ஒரு பல்சரை காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான் ரீசனா? அவ்வளோதான் ரீசன். ஆனால் அது மட்டும் ரீசன் இல்லை, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். நிறைய என்னென்னா மீடியாக்காரங்க வந்து கதையை கேட்டு 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 எதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க மொத்த கதையை சொல்கிறாங்க. நான் வேணா ஒரு 2 மணி நேரம் உட்காந்து மொத்த கதையை சொல்கிறேன், என்ஜாய் பண்ணி போட்டேன். ஒரு படமா இல்லை மெசேஜ் ஒரு மெசேஜ் ஓரியன்ட் படம், நல்ல மெசேஜ், நல்ல மெசேஜ் ப்ரோ. ஓவராலாக படம் நல்லா இருக்கு. எல்லா கேள்வியும் நான் இங்கேயே பதில் சொல்லிட்டேன். நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இந்த அளவுக்கு ஓகே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு.